வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 3ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதும் சொல்கிறதான், லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுத்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுடைய தசாபுத்தி அந்தரங்கள் என்ன இருக்கும், ஸோ அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் வந்து 6ல் வந்து ஒரு நல்ல ஒரு ஆட்சி பலத்தோடு இருக்கும் பொழுது நல்ல ஒரு வேலை சம்பந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கேதுவுடைய சார்ந்தும் அதனால் பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடன் கேட்டிங்கன்னா கேட்ட இடத்துல கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. 2 மற்றும் 5ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக சுற்றுலா பயணங்கள்லாம் செல்வதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களை புது வரவுகள் வருவதற்கான வாய்ப்பு, அதாவது குழந்தை இல்லாத குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம்தான். ஏன்னா வந்து இப்போ நீங்கள் ட்ரீட்மெண்ட் சாப்பிட்டீங்கன்னா ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து சிறப்பான பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்தணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 3ஆம் அதிபதி 4ல். ஸோ 3ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களும், வீடு சொத்துக்கு சார்ந்த விஷயங்கள், நல்ல லாபங்கள் வரும். ஒரு விற்பனை ஆகாத ஒரு சொத்து அதை விற்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன்னா அதை விற்று அதனால் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கொஞ்சம் அம்மாவுக்கும் உங்களுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான வாய்ப்பு, வண்டி வாகனம் சின்னதாக வந்து செலவு வைக்கிறதுக்கான வாய்ப்பு. மற்றபடி வந்து வேறு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. மற்றபடி 5ஆம் அதிபதியான குரு வந்து 7ல் இருக்கும்போது குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு கை கூடுவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. 6ஆம் அதிபதி வந்து ஆட்சி பலத்தோட வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்கிறது, கடன்லாம் வந்து கிடைக்கிறது வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 7ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோடு வந்து சுக்கிரன் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகளுக்காக செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ இருந்தாலும் வந்து அது சுப செலவுகளாக மாறுவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 8ஆம் அதிபதி 7ல் அப்படின்னும் போதே அது வந்து ஒரு சின்ன விஷயங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா வந்து இது வந்து எந்த மாதிரி விஷயங்கள்னும் போது உங்களுக்கு 8, 11 மூத்த சகோதர சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதனால் வந்து அந்த மூத்த சகோதரர்களோ நண்பர்களாலோ வந்து கொஞ்சம் வீட்டில் வந்து கணவன் மனைவிகளோட சின்னதாக ஒரு பூசல்கள் வருவதற்கான கொஞ்சம் கவனமாக இருக்கட்டும் ஒரு காலகட்டங்கள். மறுபடியும் 9ஆம் அதிபதி சந்திரன் சிறப்பான பலன்களை கொடுத்தாலும் புதன் வியாழனில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும், கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதி என்ன சூரியன் வந்து 7லும் புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதனால் நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 11ஆம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு 7ல் இருக்கும்போது அது வந்து 8ஆம் அதிபதியாக இருக்கும்போது கொஞ்சம் தேவையில்லாத விஷயங்கள், நண்பர்கள் விஷயங்களால் வந்து குடும்பத்தில் வந்து உங்களுக்கும் உங்களுக்கு மனைவிக்கும் வந்து சின்னதாக ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்னா பிரார்த்தனை அவசியம். இதுவரை பார்த்தது பொது பலன்கள், இனிமேல் வந்து தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கும் பார்ப்போம். விருச்சிக லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தரங்கள் நடங்கள் இருக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்போது சூரிய தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு சூரியன் உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது அது வந்து உங்களுக்கு 10ஆம் புதிய பார்ட்னர்ஷிப் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதனால் ஒரு நல்ல வளர்ச்சி, நல்ல ஒரு ஏற்றங்கள் வரும். அதுக்கான சின்னதாக ஒரு பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது விருச்சிக லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த சந்திரன் வந்து உங்களுக்கு 9ஆம் அதிபதி பாதகஸ்தானாதிபதியாக இருந்தாலும் கொஞ்சம் அந்த செவ்வாய் புதன் இந்த வாக்கில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஸோ அந்த டைமில் மட்டும் சின்ன ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கும். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு, அதனால் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. சட்ட ரீதியான விஷயங்கள்லாம் போலீஸ் துறையில் இருக்கவங்க, நீதித்துறையில் இருக்கவங்க வந்து பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. நல்ல வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு. கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. விருச்சிக லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த ராகு வந்து பார்த்திங்கன்னா 5ல் இருந்து புதனுடைய சாரத்திலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஸோ தேவையில்லாத ஒரு மன உளைச்சல்கள், குழந்தைகளால் வந்து ஒரு சின்ன ஒரு மன சங்கடங்கள் ஏற்படுவதற்கான கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். மற்றபடி விருச்சிக லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கார். ஸோ 5ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி கூட வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு ரீதியில் வந்து அடுத்த கட்டத்திற்கு மூவ் ஆவதற்கான வாய்ப்பு குழந்தைகளை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்கும். ஸோ விருச்சிக லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4லிருந்து 4-7 தொடர்பு இருக்கும்போது நல்ல சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்புகள், பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயங்கள் அமைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதுவே நல்ல விஷயங்கள் தான்.
அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாகிறது புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். புதன் வந்து பார்த்தோம்னா ஒரு 8ஆம் அதிபதியாக இருந்தது 7 இருக்கும்போது தேவையில்லாத ஒரு கலக்கங்கள் நண்பர்களாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏதோ ஒரு நண்பர்களோட போய் அதனால் வந்து கணவன் மனைவியினோட சின்னதாக ஒரு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கும். மூத்த சகோதர சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் விருச்சிக லக்னமாக இருந்து கேது தசாபதினா பெருத்த லாபங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. விருச்சிக லக்னமாக இருந்து சுக்கிர தசாபதி அந்த சுக்கிரன் வந்து 7 இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல மாற்றங்கள் சுப நிகழ்ச்சிகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது கணவன் மனைவி ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும்னா நல்ல ஒரு பிரார்த்தனை அவசியங்கள் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இந்த வாட்டி நம்ம பார்க்க போகிறது வந்து பஞ்சபட்சி சாஸ்திரம். ஸோ பஞ்சபட்சி சாஸ்திரம் எந்த அளவுக்கு வந்து ஒர்க் ஆகும் ஒர்க் ஆகாதுங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பஞ்சபட்சி வந்து ரொம்ப சிறப்பான ஒரு சயின்ஸு. இதுவரை வந்து என் வாழ்நாளில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 வருஷத்துக்கு மேலே வந்து நான் இதை வந்து அப்ளை பண்ணிட்டு வரேன். எங்கேயுமே தோற்றதே கிடையாது. அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக சொல்ல போகும்போது பஞ்சபட்சி வந்து எந்த மாதிரிலாம் ஒர்க் ஆகுதுன்னா நான் வந்து ஒரு வீட்டுக்கு குடியேற போகும்போது பஞ்சபட்சி மூலியமாக ஒரு அரசு நல்ல ஒரு அதிகார பட்சியாக இருக்கும்போது நான் அந்த வீட்டுக்குள்ளே போனேன். என்னோடய வளர்ச்சி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதுலேருந்து என் லைஃப் டேர்ன் ஆயிடுச்சு. ஸோ பெரிய லெவலில் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு முன்னேறுவதும் ரொம்ப சூப்பராகவும் இருந்ததுங்க. அதே மாதிரி பஞ்சபட்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் ஒரு வேலைக்கு போய் நான் ஜாயின் பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருக்கும்போது வேறு ஒரு வேலைக்கு செல்லும்போது ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டுச்சு. என்ன மாதிரி நிர்பந்தம்னா அந்த படுபட்சி நாளில் வந்து நான் போய் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் வந்து அந்த கம்பெனியில் போய் நான் ஜாயின் பண்ணேன். அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி வச்சதே என் லைஃப் டைமில் வந்து அந்த படுபட்சிங்கிறது வந்து அது ரொம்ப மோசமான ஒரு நாள். அன்னைக்கு போய் அதை ஜாயின் பண்ணி வாழ்நாளில் வந்து அந்த மாதிரி கஷ்டத்தை அந்த கம்பெனியில் இருந்த மாதிரி கஷ்டத்தை நான் அனுபவிச்சதே கிடையாது. அவ்வளோ டென்ஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் வந்து கொடுத்துச்சு அந்த கம்பெனி. அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்துலேயும் வந்து ஒரு பெரிய சரிவை கொடுத்துச்சுங்க. கிட்டத்தட்ட வந்து அந்த கம்பெனி விட்டு வெளில வரும்போது நிறைய சம் லேக்ஸ் வந்து நம்ம விட்டுட்டு வர மாதிரியான சூழ்நிலை உருவாக்கிடுச்சு. ஏன்னா வந்து அவ்வளோ காசு போயிடுச்சு. ஸோ என்னோட பெரிய ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்து. ஸோ இந்த படுபட்சி காலகட்டத்தில் வந்து நம்ம எதுவுமே செய்யக்கூடாதுங்கிறத வந்து உணர்த்தினதும் அதுதான். எதுக்கு சொல்கிறேன்னா நீங்களும் வந்து ஒரு பூஜை புனஸ்காரங்கள் செய்யும்போதோ இல்லை காலையில் வந்து ஒரு புத்தாண்டு இது பண்ணும்போதோ அந்த பட்சியை வச்சு நீங்கள் பூஜை புனஸ்காரங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த வைப் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ உங்களோட வெற்றிகளை தீர்மானிக்கிறது வந்து உங்களது பஞ்சபட்சி. அது எப்படி பார்க்கணுன்னா உங்களது நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திரத்துக்கான பட்சிகள் நிறையா இருக்குங்க. ஸோ அந்த பஞ்சபட்சிகள்ன்றது நிறைய புக்ஸ் விற்கிது வெளியில் வாங்கி படிங்க. இந்த கோட்டையூர் சுப்பிரமணியன் அவர்கிட்ட இதெல்லாம் புக்ஸ் நிறையா இருக்குது. ஸோ நல்லாயிருக்கும் அந்த புக்கும். ஸோ அந்த மாதிரி புக்ஸை வந்து நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு வந்து அடுத்த லெவலில் வந்து அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதோடைய விஷயங்கள் என்னன்றது உங்களுக்கே புரியும். ஸோ கண்டிப்பாக அது வந்து பயிற்சி பண்ணி பாருங்கள். வாழ்நாளில் இது அப்ளை பண்ணும்போது இது கொடுக்குற மாதிரி சக்ஸஸ் வந்து வேறு எதுவும் கொடுக்குறதில்ல. ஸோ பஞ்சபட்சியை கடைபிடிங்கன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம்.